வணக்கம். பொங்கநாட் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆகும்போதே இஞ்சியும் போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கனை நல்லா மசாலா கூட நல்லா பரட்டி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடியை எடுத்தாச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பார்க்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பெப்பர் பவுடர் மிளகு தூளை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. இப்போது பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.